இல்ல அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. இந்த பேரும் ஊரும் சொல்லிருக்கேன். நான் திருத்துறைப்பூண்டி, என் பேர் ஐயன். இப்ப எத்தனை வருஷ காலமா ஆட்டோ ஓடிட்டீங்க? 18 வருஷமா. 18 வருஷமா ஓடிட்டீங்க. இந்த ஆட்டோல வந்து இப்ப நிறைய பேர் வந்து பொருட்கள் மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இத மாதிரி ஏதாச்சும் யாருக்காச்சும் பண்ண ஓட்டி கேட்பீங்களா? 2 வாட்டி அது மாதிரி வண்டியில விட்டுட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் செல்லு விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு தடவை ஃபோன் பண்ணி வர சொல்லி. சரி, அதை போல வந்து இப்ப வந்து எமர்ஜென்சியா நீங்க வந்து திருத்திரமணி டிஹெச் அது கவர்மெண்ட் டாக்டர் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட் டாக்டருக்கு ஒரு எமர்ஜென்சியா ஒரு பிரசவ கேஸ் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த ரூட் ஈஸியா இருக்கும்? இல்ல இப்ப ஏதாச்சும் அசௌகரியங்கள் இருக்கா? திருத்துறைப்பூண்டியில வந்து இங்க இருந்து பிரசவத்துக்கு ஏத்திட்டு போறதான். ஆனா சிரமப்பட்டு தான் போறோம். ஒழுங்கா ரோடே இல்லை. இங்க இருந்து ஜிஹெச் வரைக்கும் ரோடே கிடையாது. நம்ம டவுனுக்குள்ளே அப்படிதான் ரோடே இல்ல. திருத்துறைப்பூண்டி டவுன் பூரா அப்படிதான் இருக்கு. சிரமப்பட்டு தான் கொஞ்சம் மெதுவா தான் போறோம் பிரசவத்தின. அடுத்தபடியா ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு, எக்ஸ்ட்ரா கேள்வி தான் அது, நினைச்சுக்கானா. அது உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. 7 வருஷம். ஓகே, 27 வருஷம். உங்க வீட்டுக்காரங்க வந்து வேலைக்கு போறாங்களா, வீட்டுல தான் இருக்காங்க? வேலைக்கு போனாங்க. பாப்பா கட்டி கொடுத்தாங்க. இப்ப வீட்டுல தான் இருக்காங்க. உங்க வீட்டுக்காரவங்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லுங்க. அவங்க நினைச்சு நீங்க பெருமைப்படுற மாதிரி விஷயம், நமக்கு இப்படியாப்பட்ட ஒரு கொண்டாடி கிடைச்சிருக்காங்க சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் இருக்குல்ல, அத மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? உங்களுக்கு ஃப்ரீயா விட்டுருவேன். கோயிலுக்கு அப்படியே போயிடுவாங்க. நான் ஒரு பக்கம் கோயிலுக்கு போயிடுவேன். அதனால எங்களுக்குள்ள வந்து இருந்தது ஆரம்பிச்சது இப்போ பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறது பெரிய சந்தோஷம்னு நினைக்கிறீங்க. அதே போல அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்கல்ல, உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல, 27 வருஷத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த ஒரு விஷயம் என்ன? என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க மாட்டேன். பண்ண மாட்டேன். அவங்களும் அது மாதிரி என்ன சம்பாதிக்க, எவ்வளவு செலவு முடியும் கேட்டது. இந்த ஆட்டோ நீங்க ஓட்டாம இருந்திருந்தா, இந்த ஆட்டோங்கிற ஒண்ணு வந்து ஒரு 30 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல அதிகமான வந்து ஆட்டோ வந்து ஒரு 30 வருஷம் இது வராம இருந்தா நீங்க என்ன ஆயிருப்பீங்க? என்ன ஏறி ஜோலியோட தான் வேலை பார்த்தேன். ஆரம்பத்துல ஏறி வேலை பார்த்து 10 வருஷம் ஏறி. சரி, ரொம்ப